சென்னை ஃபேன்ஸ் மும்பையை நாக் அவுட் பண்ணி நம்ம 4வது வின் அடிக்க முடியுமா? நம்ம டீமில் பவுலிங்கில் ஏதாவது சேஞ்ச் வேணுமா? ஸ்பென்சர் ஜான்சன் எப்படி உள்ளே இருக்கிறது? அதுக்கு என்ன காம்பினேஷன் நம்ம கொண்டு போகிறது? சர்ஃப்ராஸ் கானா, உரில் பட்டேலா நம்பர் 3ல யார் நமக்கு கரெக்டாக ஆட முடியும்? எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு மும்பையை பற்றி ஒன்று பேசணுங்க. ஏன்டா நாங்கள் தான் சென்னை ஃபேன்ஸ், சென்னை டீம் இவ்வளோ மொக்கையாக ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னா, மும்பை நம்மளை விட மொக்கையாக ஆடுறானுங்க. நம்ம கூட 240 ரன் நம்ம ஹோம் கிரவுண்டில் அடித்தோம்னா அட்லீஸ்ட் ஸ்டஃப்பு தருவான். கடைசி மேட்ச் வரைக்கும் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் மும்பை பார்த்தா பும்ராவை டீமில் வச்சுட்டு ஒரு ஓவர் மிச்சு தோக்குறானுங்க. என்ன சொல்கிறேனே தெரியலைங்க மும்பை பார்த்தா. ஏன்டா சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்போ டாப் 2ல் மும்பை முடிப்பானுங்க, ஃபைனல் அடிப்பானுங்க, எல்லோரும் பில்டப் ஏற்றி விட்டுட்டு இவ்வளோ மொக்கையாக மும்பை ஆடுவானேன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, மும்பை நம்ம சேப்பாக்கத்துக்கு நாளைக்கு வர்றப்போ ஒரு அடிப்பட்ட சிங்கம் மாதிரி தான் வர போகிறானுங்க. அவனுக்கு என்னென்னா 6 மேட்ச் 6 ஜெயிக்கணும். பொல்லாட் அதை தான் சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில். நாங்கள் இன்னும் அந்த சீசனை விட்டு வெளியே போகல, இன்னும் சான்ஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வெறியோடு தான் நாளைக்கு ஆட போகிறானுங்க. 2 மேட்ச் சரியான தோல்வி. நம்ம கூட 103 ரன்னு, சன்ரைசர்ஸ் கூட 240 தோற்றுருக்கானுங்க. ஒரு வெறியில் தான் நாளைக்கு ஆட போகிறானுங்க. கண்டிப்பாக நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு நமக்கு. ஸோ நாளைக்கு நம்ம ஒரு 100% தந்தால் மட்டும்தான் மும்பை ஜெயிக்க முடியும். ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, மும்பை என்ன தான் இத்தனை மேட்ச் தோற்றுருந்தாலும் அவனுக்கு டீம் இருக்குங்க. பும்ரா மட்டும் ஃபஸ்ட் ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தால் மேட்சே மாற்றிடுவார். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாளைக்கு நம்ம மும்பை கூட. அண்ட் நம்ம பேட்டிங் பற்றி நான் சொல்கிறேன். நம்ம பேட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் நம்ம கேப்டன் ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்துட்டார். ஒரு வழியாக 8 மேட்ச்க்கு அப்புறம் தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரியான நாக்குங்க. அந்த நாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, லைக் அவர் அது ஆடலைன்னா நம்ம 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்போம். அவர் டைம் எடுத்து அந்த பிச்சை ஆக்சஸ் பண்ணி ஆடினார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பழைய ருத்ராஜ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்ம பேட்டிங் லைனப்புக்கு. அண்ட் அதுக்கப்புறம் யாராவது நம்பர் 3ல ஆடுறது, சர்ஃப்ராஸா இல்லை உரில் பட்டேலா? அது பெரிய கொஸ்டினுங்க. சர்ஃப்ராஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8-9 வாய்ப்பு கொடுத்துட்டோம். 8 வாய்ப்பு கொடுத்துட்டோம். அவர் சன்ரைசர்ஸ் கூடலாம் மேட்சை நின்று முடிச்சு கொடுத்துருக்கலாம். அதை பண்ணவே இல்லை. அண்ட் குஜராத் கூட இம்பேக்ட் சபா என்னங்க ஷாட் அது? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடாமல் சும்மா என்னமோ எல்லா பாலும் 6 அடிக்கணும் அப்படின்னு ஒரு மேட்சோட அவேர்னஸே இல்லாமல் அந்த ஷாட் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. சர்ஃப்ராஸ் கானுக்கு டேலண்ட் இருக்குன்னு நமக்கு 2017 தெரியுங்க. அவர் என்றைக்குமே அதை ஐபிஎல்ல கன்வெர்ட் பண்ணதில்லை. இந்த சீசனுக்குமே வர்றப்போ சரியான ஒரு டொமஸ்டிக் ஃபார்மோடு தான் வந்தார். பட் பார்த்தீங்கன்னா லைக் 20 ரன் நல்லா தான் ஆடுறாரு. பட் ஸ்டில் அதை கன்வெர்ட்டே பண்ண மாட்டுறாரு. ஸோ இவ்வளோ சான்ஸ் கொடுத்து அவர் ஒரு பெரிய நாக் ஆடலை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம உரில் பட்டேலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க. ஸோ என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு மும்பை கூட உரில் பட்டேல் தான் ஆடணும். அண்ட் அதுக்கப்புறம் பிரேவிஸ் இப்போ வரைக்கும் பவர் கேமாக பார்க்கவே இல்லைப்பா. அவரெல்லாம் ஆடினா எப்படி ஆடுவார் நமக்கு தெரியும். கண்டிப்பாக பிரேவிஸ் நாளைக்கு ரொம்ப க்ரூஷியலான மேட்சுங்க. பிரேவிஸ் ஒரு 30 பால் ஆடி ஒரு 60 ரன் அடித்தாலும் மேட்சை மாற்றிடலாம். ஸோ நாளைக்கு பிரேவிஸ் நின்று ஆட ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் தூபே பற்றிலாம் நான் பேசலைங்க. பிகாஸ் எனக்கு அவர் மேலே பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் அவரால் ஒரு குயிக்காக 30 ரன் 40 ரன் அடிக்க முடியும். அதை பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு அவர் ஆடுவார் நம்பலாம். கார்த்திக் சர்மா மேலே ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்குது. பட் பார்க்கலாங்க. ஓவராலாக நம்ம பேட்டிங் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்முக்கு வந்தது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் நம்ம டீமுக்கு. அண்டு பவர் பிளே தான் ரொம்ப முக்கியங்க. பேட்டிங்கில் நம்ம நல்ல ஸ்கோர் அடிக்கிறோன்னா பவர் பிளேயில் அட்லீஸ்ட் நம்ம 70 ரன்னாலும் அடிச்சே ஆகணும். நம்ம டீம் பஞ்சாப், சன்ரைசர்ஸ் மாதிரி 110 ரன்லாம் அடிக்க மாட்டானே நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் 70 ரன் 75 ரன் ஒரு விக்கெட்டு இல்லை விக்கெட்டே விடாமல் அடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பவுலிங் பற்றி பேசலாம். பவுலிங்கில் ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு ஃபீலாக இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வரணும்னா யாருங்க வெளியே தட்டி விடுறது? அதே பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம டீமுக்கு. பிகாஸ் பிரேவிஸ் எப்படி வெளியெடுக்க முடியாது. ஓவர்டன் சரியான சீசனு, ஓவர்டனை கையே வைக்க முடியாது. 100 பார்த்தா 2-3 மேட்ச் நல்லா போட்டுருக்காரு. ஸோ நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அகில் ஹோசனுக்கு பதிலாக தான் நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே எடுக்க முடியும். ஆனால் அகில் ஹோசன் பார்த்தா லாஸ்ட் மேட்ச் வான்கேடே போய் 4 விக்கெட் எடுத்திருக்காரு மும்பை கூட. ஸோ நீங்கள் அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய டஃப்பான கொஸ்டின் தாங்க அது. அப்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சென்னை அந்த ஒரு போல்டான டிசிஷன் எடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அகில் ஹோசனுக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளே வரக்கு சான்ஸ் இல்லை. இன்கேஸ் அப்படி பண்ணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். நானும் ஸ்பென்சர் ஜான்சன் பவர் பிளேயில் எப்படி போடுவார்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அதை பண்ண வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலிங்கில் பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஒரே ஒரு சேஞ்ச், ஸ்பென்சர் ஜான்சன் வந்தால் அகிலுக்கு பதிலாக வரலாம். அப்படி இல்லைனா வேறு எந்த சேஞ்சும் பவுலிங்கில் பண்ண சான்ஸ் இல்லை. அண்ட் ஓவராலாக நம்ம டீம் பற்றி என்ன சொல்லிட்டோன்னா, 2025 மாதிரி நம்ம மொக்க டீம் கிடையாதுங்க.
உண்மையாகவே நம்ம டீமில் வந்து கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, ஒரு ஸ்டஃப் இருக்குது நம்ம டீம் கிட்ட. பேட்டிங் ரொம்பவே நல்லா பவர் இருக்குது நம்ம டீம் கிட்ட. பிகாஸ் பிரேவேஸ் தூபே ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர், பிரேவேஸ் மாதிரி ஒரு பவர் மிடில் ஆர்டர் வச்சுருக்கோம். ஸோ நம்ம நல்லா ஆடுறோமா கண்டிப்பாக இந்த சீசன் பிளே ஆஃப்க்கு ஒரு புஷ் கொடுக்கலாம். பட் பிளே ஆஃப்ஸ் பற்றியும் கூட நம்ம அப்புறம் யோசிச்சுக்கலாம். நாளைக்கு மும்பை கூட ஜெயிச்சே ஆகணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபஸ்ட்டோ பவுலிங் ஃபஸ்ட்டோ எதாக இருந்தாலும் 2 பவர் பிளேவே க்ரூஷியலாக நம்ம போய் ஆகணும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு மும்பை கூட நம்ம ஜெயிப்போன்னு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சான்ஸ் இருக்குமா நாளைக்கு மும்பை கூட அப்படிங்கிற காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி